என்ன சத்தியா மரம் ஃபுல்லாக இருக்குது. அமேசிங். படிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குங்க, அங்கங்கே அப்படியே கொட்டுது. இந்த பக்கம் போயிடலாம், அந்த பக்கம். என்ன சத்தியா எங்கே இடமே காணும், இருக்கிற எல்லா இடத்துலையும் விட்டுக்குது. பண்ணிட்டு அதான் ஒன்று ரெண்டு பூச்சி அடிக்குது. நீ முன்னாடியே அறுத்துக்கணும் இதெல்லாம். மாட்டு கொடுத்துடலாம். திராட்சையே கெட்டுச்சுக்கிட்ட. ஆப்பிளை விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது சத்தியா, ஃப்ரெஷ்ஷாக. அது ஒன்று சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதோட அருமை தருது. வா, தரத்துக்கு வந்தது நல்லா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் 2-3 நாள் ஆகும். அப்படியே இரு சத்தியா, ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். ஓகேக்கா. கீதா கவர் எத்தணும். காய் அடடா, காய் கால் போடுது. பார்த்து பார்த்து இங்கேருந்து அறுத்து கட்டுமா? அது சாப்பிடு. இதை பார்த்தீங்கன்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சுன்னா நல்லா பழுத்துதான் தெரியும் இந்த இடத்துல. இப்போ அது என்ன சத்தியா, அது காயான்னு? அது இது பழம் நல்லா பழுத்து. இது இப்போ காயின்னு அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். வித்தியாசம் தெரியுதுங்களா? ரெண்டு சேமா தர மாதிரி இருக்குது. ஓ, சுத்தி பச்சையா இருக்குது. அதிகமா இருக்கும், பச்சை கம்மியா இருக்கும். பச்சை கம்மியா இருக்கு, நல்லா பழுத்து. ஓகே 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 ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கிட்ட வா. இணையான சுவை எதுவுமே இல்லை, அவ்வளவு சுவையா இருக்குது. ஆப்பிள் எல்லாம் எங்கேயும் இல்லை. காமி சத்தியா இனிப்பு. இது கிட்டத்தட்ட கரும்பு அரைச்சா ஜூஸ் வருமே அந்த அளவுக்கு இருக்குது. சரியான நீர் பழம். சான்ஸ் இல்லை. நான் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படியோ இருக்கும்னு பார்த்தா ஆப்பிளுக்கு 2 மடங்கு டேஸ்ட் ஆகுது. ஆனால் இது எல்லா இடத்துலையும் வருது இல்லை சத்தியா? இது மண் தமிழ்நாட்டில் அத்தனை கிளைமேட்லையும் விளையக்கூடிய பழம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா விட்டுக்குது. இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. முடிஞ்சால் எல்லாரும் வாங்கி அதை வழங்க. வீட்டுக்கு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஆப்பிள் வாங்க வேண்டிய வேலையே இல்லை. ஆமாம், யாருக்கிட்டையும் கையை 200-300 கொடுத்து ஆப்பிள் வாங்குற வேலையே இல்லை. அவள் நல்லா இருக்குது. என்ன ஹெல்த்தி இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்றாங்க. அதுக்கு வேலை இது இந்த சம்மர் டைமில் வர்றது தான் இது இன்னும் சிறப்பே. இந்த வெயில் டைம்லலாம் இருந்துச்சா? இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் சான்ஸே இல்லை. வெயிலுக்கு இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மேலே விட கீழே தான் சத்தியா அதிகமாக விடுக்குது.